என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஏய் கொஞ்சம் நில்லு, இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பெரிய பணக்காரர் மாதிரி தெரியுது. அவர் தெரியலையா? அவர் தான் ரோடு கான்ட்ராக்டர் தங்கராசு. இதே ரோட்டில் கம்பீரமா காரில் வளம் வந்தவர். அப்படியா? ஏன் இப்படி ஆயிட்டாரு? என்னாச்சு அவருக்கு? ஏன் இந்த நிலைமை? எல்லார் வாழ்க்கையிலையும் விதி விளையாடுற மாதிரி அவர் வாழ்க்கையிலையும் விதி விளையாடிச்சு. ஓ அப்படியா? சதீஷ், பிடி ஆஃபீஸ் போ. பார்த்து மெல்ல மெல்ல ஓட்டுப்பா. ஏன்பா, ஏன் இப்படி வண்டியை குலுங்க வைக்கிற? குலுங்காமல் ஓட்டு. சார், ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஓட்ட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எந்த கான்ட்ராக்ட்காரன் போட்டான்னு தெரியல. நான் தான்ப்பா இந்த ரோட்டை போட்டேன். என்ன பண்ண சொல்கிற? ரோடு போட அரசாங்கம் நிதி ஒதுக்குனா அரசியல்வாதிங்க கமிஷன், அதிகாரிங்க கமிஷன் போக 50% தான் என் கைக்கு வருது. அதில் 30% நான் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற 20% ரோடு போட பயன்படுத்துகிறேன். சார், உங்களுக்கு 10% போதாதா சார்? எப்படி போதும்? ஒரு வேலை முடித்து அடுத்த வேலை எடுக்க 6 மாதம் ஆகுது. அதுக்கு பல கான்ட்ராக்ட்காரன் போட்டி போடுறேன். நான் என் குடும்பத்தை வாழ வைக்க வேணாவா? சார், நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா சார்? எல்லாருமே நல்லா இருக்கணும்ல. இந்த மாதிரி சாலைகளால் அடிக்கடி வண்டிகள் பழுதாகுது. அது மட்டும் இல்லாமல் பல உயிர்களை காவு வாங்குது. போன வாரம் கூட ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. யோ, நான் ரோடு தான் போடுறேன். பள்ளிக்கூடம் கட்டலை, பாலம் கட்டலை. அதை கட்டுறவனே எவனும் தரமாக கட்டுறதில்ல. அது இடிஞ்சு விழுந்து பல பேர் செத்தா கூட அதை கட்டின கான்ட்ராக்ட்காரனுங்க எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வழக்குகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன அப்படியா? ஆமாம், நீ எதுக்கு வந்த? டிரைவர் வேலைக்கு தானே வந்த? அந்த வேலையை மட்டும் பாரு. என்ன, எனக்கு புத்தி சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? சாரி சார். இங்கே தான் ரைட்டில் திருப்பி ஓரமாக நிறுத்திக்க. இங்கேயா சார்? ஆ சரிங்க சார். ஹலோ சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கேன் சார். கருக்குப்பட்டி கிராம சாலை 30 கிலோமீட்டருக்கு டெண்டர் உங்களுக்கு தான் கிடச்சிருக்கு சார். சந்தோஷம் சார். இது தெரிஞ்ச கதை தானே? நம்மளை மீறி யாரும் உள்ளே வர முடியாது சார். இந்த டெண்டர் கிடைக்க என்னுடைய பங்கு இருக்குது சார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது எப்படி மறப்பேன்? உங்களையும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஓகே சார். நமக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோனு மறந்துடாதீங்க. யாரும் கேட்குற அளவுக்கு நான் வச்சுக்கிறதே இல்லை. உங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் கேட்காமலே வாரி கொடுத்தாதான் எங்களை மாதிரி ஆட்கள் நல்லா வளமாக வாழ முடியும். உங்களை மாதிரி ஆளுங்க ஆசைப்பட்டதை கொடுக்கறது தான் எங்களுக்கு பெருமை. ஓகே சார், ரொம்ப நன்றி. நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சார், இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் வருது. நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். காவேரி குறுக்க 3 தடுப்பணை திட்டம் வருது. அணை, தடுப்பணை இதெல்லாம் பொதுப்பணித்துறை சார். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் நாராயணன் எடுக்கிறாரு. அவர் வேலையில் நான் தலையிடுறது இல்லை. அதே மாதிரி நான் சம்மந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை வேலையில் கூட அவர் தலையிடுறதே இல்லை. அது எங்களுக்குள்ளே எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் சார். இது வரைக்கும் 2 பேரும் பிரச்சனை இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், நான் ஃபோனை வச்சிட்றேன். அப்புறம் அந்த ஆப்பிள் ஐஃபோனை மறந்துடாதீங்க சார். அது எப்படி சார் மறப்பேன்? நாளை பின்ன உங்கள் முகத்தில் முழிக்க வேண்டாமா? இவனுங்களுக்கு அரசாங்க சம்பளம் பத்தாமல் நம்மளை மாதிரி ஆளுங்கக்கிட்டேயும் பிடுங்கி திங்கிறானுங்க. பேசாமல் நம்ம பையனையும் யூபிசி டிஎன்பிசி பரீட்சையெல்லாம் எழுத வைக்க வேண்டியது தான். ஒரு காப்பி கொண்டு வா தாட்சாயினி. சரிங்க. ஏங்க,
நீங்கள் பைக் வாங்கி கொடுத்ததுலேருந்து நவீன் வீட்டில் தங்குறதே இல்லை. காலையில் ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு போனான், சாப்பிட கூட இல்லை. அவன் எப்போ வருவானே தெரியல. வயசு பசங்க அப்படி தாண்டி இருப்பாங்க. கொஞ்சமாச்சும் சுதந்திரம் கொடுக்கணும்ல. ரொம்ப பெரிய பைக் வாங்கி கொடுத்துக்கிறீங்க, அதில் என்னால் ஏறி கூட உட்கார முடியல. ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நீங்கள். எங்கே போய் இப்போ முடியும்? வாழ்க்கையை அனுபவிக்காம அவன் எப்போ வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்? கல்யாணம்னு ஆயிட்டா அப்புறம் மனைவி குழந்தைங்கன்னு நச்சரிப்பு அதிகமாயிரும். ஏதோ சொல்கிறீங்க. சார் 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 தம்பி 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 லாரி லாரி ஆக்சிடென்ட்ல என்ன இறந்துட்டாப்ல என்னையா சார். சொல்ற? தாட்சாயினி, ஏய் தாட்சாயினி, தாட்சாயினி, என் புள்ளைங்க இப்படி போயிட்டான், நீ இப்படி விழுந்துட்டேன்னா நான் என்னடி பண்ணுவேன்? தாட்சாயினி, தாட்சாயினி, கடவுளே, என் புள்ளையும் பறிச்சுக்கிட்டேன், என் பொண்டாட்டியும் பறிக்க பாக்குறியா? என் குடும்பத்தையே இப்படி செதைச்சிட்டியே ஆண்டவா. இதோ வந்துட்டேன் சார். சார் இருக்காரா? இருக்காரு, வாங்க சார். உட்காருங்க சார். சார் எஸ்ஐ வந்திருக்காரு. ம், வரேன் வரேன். ம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயங்க சார்? மேடம்க்கு ஸ்ட்ரோக் சரியாச்சுங்களா? இன்னும் அப்படியே தான் சார் இருக்கு. சார், மெடிக்கல் ஷாப்பில் இந்த சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்த வரைக்கும் லாரி டிரைவர் பேர்லேயும் தப்பு இல்லை, உங்கள் பையன் பேர்லேயும் தப்பு இல்லை. ரோடு பள்ளமாக இருந்ததுனால ஸ்கிட் ஆகி விழுந்ததில் லாரி டயரு தலைமையில் ஏறிச்சு. எதுவும் நம்ம கையில் இல்லை சார், எல்லாம் வினை பயன். இந்த மாதிரி சாலைகளால் அடிக்கடி வண்டிகள் பழுதாகுது. அது மட்டும் இல்லாமல் பல உயிர்களை காவு வாங்குது. ஓஹோ, இவ்வளவு நடந்து போச்சா? காலம் மனிதர்களை எப்படியெல்லாம் மாற்றுது பாருங்க. அவர் பிள்ளைக்கு வந்த நிலமை இனி யாருக்கும் வரக்கூடாதுன்னு இப்படி ரோட்டில் இருக்கிற பழத்தெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காரு. இயற்கையையும் இறைவனையும் இல்லை யாராலையும் முடியாது. நிறைய பேர் இப்படி தான் தலைகால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சரி, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே.